இந்தியாவின் மிக சிறந்த மற்றும் உலக புகழ்பெற்ற மற்போர் வீரர், நடிகர் மற்றும் அரசியல்வாதியான தாரா சிங் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1928 ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பிறந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி அன்று இயற்கை எய்தியுள்ளார். 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். 1922இல் பஞ்சாபில் பிறந்த இவர் தனது மல்யுத்த வாழ்க்கையில் 500க்கும் மேற்பட்ட போட்டிகளில் பங்கேற்று ஒரு போட்டியில் கூட தோற்காமல் சாதனை படைத்தவர் தாரா சிங் அவர்கள். 1968ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புகழ்பெற்ற லூதஸை வீழ்த்தி உலக மல்யுத்த சாம்பியன் பட்டம் பெற்றார். 1959இல் காமன்வெல்த் சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்தினார் தாரா சிங் அவர்கள். இந்தியாவின் மிக உயரிய மல்யுத்த பட்டங்களான ருஸ்தம்-இ-ஹிந்த் மற்றும் ருஸ்தம்-இ-ஜமான் ஆகிய பட்டங்களையும் வென்றுள்ளார். உலக புகழ்பெற்ற 200 கிலோ எடையுள்ள கிங்காங் போன்ற பிரம்மாண்ட வீரர்களை தூக்கி எறிந்து வென்றது மல்யுத்த வரலாற்றின் அழியாத பக்கமாகும். ராமானந்த் சாகரின் புகழ்பெற்ற ராமாயணம் தொலைக்காட்சி தொடரில் அனுமன் பாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மனங்களை வென்றார் தாரா சிங் அவர்கள். கிங்காங், பவுலத், மேரா நாம் ஜோஹர் மற்றும் ஜப்பி மெட் உட்பட 140க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்தியாவின் குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபாவிற்கு நேரடியாக பரிந்துரைக்கப்பட்ட முதல் விளையாட்டு வீரர் இவரே ஆவார். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் முத்திரை பதித்த தாரா சிங் அவர்கள் ஜூலை 12ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு தனது 83வது வயதில் இயற்கை எய்தினார். மரணத்திற்கு பின் இவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இந்தியாவின் மிக சிறந்த மற்றும் உலக புகழ்பெற்ற மற்போர் வீரரான தாரா சிங் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனைகளையும் பெண் உரிமைகளையும் முன்னெடுத்த மிக முக்கியமான சுயமரியாதை இயக்க வீராங்கனை மற்றும் சிறந்த பேச்சாளரான குஞ்சிதம் குருசாமி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1909ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்துள்ளார். 1961ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தந்தை பெரியாரின் வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் சடங்குகள் இன்றி நடைபெற்ற முதல் அதிகாரப்பூர்வ சுயமரியாதை திருமணத்தின் நாயகி இவரே ஆவார். இசைவேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்த வயலின் கலைஞர் திருவாரூர் டி. சுப்பிரமணிய பிள்ளையின் மகளான குஞ்சிதம் அம்மையார் பகுத்தறிவு எழுத்தாளரான குத்தூசி குருசாமியை 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று ஈவேரா பெரியார் மாளிகையில் மணந்து கொண்டார். இந்து மத சடங்குகள், புரோகிதர்கள் மற்றும் மந்திரங்கள் ஏதுமின்றி முழுக்க சுயமரியாதை முறையில் பெரியார், நாகம்மையார் முன்னிலையில் இந்த வரலாற்று திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது தாலி கட்டப்பட்டிருந்தாலும் தாலி என்பது பெண் அடிமைத்தனத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து சில ஆண்டுகளிலேயே அதை தன் கழுத்தில் இருந்து அகற்றி புரட்சி செய்தார் குஞ்சிதம் குருசாமி அவர்கள். பெண்கள் பூப்படைந்தவுடன் அவர்களை வீட்டுக்குள் அடைத்து வைக்கும் பழக்கத்தை எதிர்த்தார். ஆண்மகன் பக்குவம் அடைந்தால் அடைக்கப்படாத போது பெண்ணை மட்டும் ஏன் கைதி போல் நடத்த வேண்டும் என 80 ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கினார். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த இவர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஆசிரியராகவும் பின்னர் சென்னை நகராட்சி கல்வி அதிகாரியாகவும் உயர்ந்து திறம்பட பணியாற்றினார். திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சனங்களுக்கு உடனுக்குடன் தர்க்க ரீதியாக பதிலளித்தார். பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதைகளை தொகுக்கும் பணிகளிலும் ஈடுபட்டார். தனது பிள்ளைகளுக்கு பெயரிடும் போது தந்தையின் முதல் எழுத்தை மட்டும் வைக்கும் வழக்கத்தை எதிர்த்து தாயின் பெயரையும் சேர்த்து கூ ரஷ்யா மற்றும் கூ கௌதமன் என பெயரிட்டு புதுமை படைத்தார் குஞ்சிதம் குருசாமி அவர்கள். தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சுயமரியாதை கொள்கைகளுக்காகவும் மூடநம்பிக்கை ஒழிப்பிற்காகவும் பாடுபட்ட குஞ்சிதம் அம்மையார் 1961ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30இல் இயற்கை எய்தினார்.
தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனைகளையும் பெண் உரிமைகளையும் முன்னெடுத்த மிக முக்கியமான சுயமரியாதை இயக்க வீராங்கனை மற்றும் சிறந்த பேச்சாளரான குஞ்சிதம் குருசாமி அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.